ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 29. இங்கு சரண்யாவின் ஆபீஸில் ரகுவரன் ஆபீஸ் கான்ஃபரன்ஸிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் அவர், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நான் உங்ககிட்ட புது ப்ராஜெக்ட் பத்தின முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வசுந்தரா மேமோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்ல இந்த தடவை வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியால கலந்துக்க முடியாதுங்கிறத வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட சரண்யாவிற்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் சரண்யா வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்காக ஆபீஸில் வேலை பார்க்கும் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்தனர். இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனில் கலந்து கொள்வதை பெருமையாக வசுந்தராவே சரண்யாவிடம் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த பிரசன்டேஷன் சக்சஸ் ஆச்சுன்னா 3 வருட கான்ட்ராக்ட் கிடைக்கும். வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கும் சம்பளம் அதிகமாகும். இன்னும் நிறைய பலன்கள் அந்த பிரசன்டேஷனில் கலந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும். ஆனால் திடீரென்று வசுந்தரா உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மட்டும் இது அனைத்தும் கைவிட்டு போனதை சரண்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்தில் கான்ஃபரன்ஸ் முடிந்தது. அனைவரும் கலைந்து சென்ற நேரம், ரகுவரன் அங்கிள் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு வேகமாக அவர் அருகில் சென்று, அங்கிள், வசுந்தரா மேம் வராம கூட அவங்க இருக்கிற மாதிரி நீங்க இந்த ஆபீஸ பாத்துக்கிறீங்க. அப்புறம் ஏன் அங்கிள் இந்த பிரசன்டேஷன்ல வசுந்தரா மேம்க்கு பதிலா நீங்க கலந்துக்கிற கூடாது என்று கேட்டாள். நான் கலந்துக்கிறலாம், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்றார் ரகுவரன். சிக்கலா? என்ன சிக்கல் அங்கிள் என்று கேட்டாள் சரண்யா. அந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் நேஷனல் லெவல்ல நடக்குது. நான் இந்த பிரசன்டேஷன்ல கலந்துக்கிற நினைச்சாலும் அந்த பிரசன்டேஷன் நடக்கிற இடத்துக்குள்ள வசுந்தரா மேம் சிக்னேச்சர் இல்லாம என்ட்ரி ஆக முடியாது என்றார் ரகுவரன். ஓ அப்படியா, அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா என்று கேட்டாள் சரண்யா. இருக்கு, இந்த கம்பெனியோட இன்னொரு எம்டி சக்தி தம்பி வந்தா கலந்துக்க முடியும் என்றார் ரகுவரன். அப்படின்னா சக்தி சாரை நீங்க கூப்பிடலாமே என்று ரகுவரனிடம் கேட்டாள் சரண்யா. அதற்கு ரகுவரன் சிரித்து கொண்டே, வசுந்தரா மேம் ஆஸ்பத்திரியில இருந்து எழுந்து வந்து இந்த பிரசன்டேஷன் கலந்துக்கிறது கூட நடக்கும், ஆனா சக்தி தம்பி வரதெல்லாம் நடக்காது என்றார் உறுதியாக. சரண்யாவிற்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல அங்கிள், நாம ஒரே ஒரு தடவை சக்தி சார் கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்றாள் சரண்யா பிடிவாதமாக. சரி, உன்னுடைய விருப்பம் என்றார் ரகுவரன். சரண்யா மனதில் ஈவினிங் ஆஸ்பத்திரிக்கு ரகுவரன் அங்கிள் கூட போய் சக்தியை பார்த்து பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன் வேலையை தொடர்ந்தாள். இங்கு காவ்யா வெகு நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு கார்த்திகை பார்த்து, ஐம் சாரி என்றாள். கார்த்திக்கின் காதில் சரியாக விழாததால் காரை ஓட்டிக்கொண்டே, என்ன சொன்னீங்க காவ்யா என்று கேட்டான் கார்த்திக். காவ்யா சற்று சத்தமாக, ஐம் சாரி என்றாள். எதுக்கு என்று கேட்டான் கார்த்திக். இல்ல, நீங்க கூப்பிட்டாப்பவே நான் வந்திருக்கணும், என்னோட தப்புதான் என்றாள் காவ்யா. பரவாயில்ல விடுங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு என்றான் கார்த்திக். இல்ல, நான் மட்டும் நீங்க கூப்பிட்ட உடனே வந்திருந்தா தேவையில்லாம அந்த ரவுடிங்க கூட பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உங்ககிட்ட சாரி கேட்டா மட்டும் பத்தாது, உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் காவ்யா. ஏங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ், உங்களுக்காக தானே, வேற யாருக்காகவுமா என்றான் புன்னகைத்துக் கொண்டே கார்த்திக். இல்ல, அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் என்னை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க, ஆனா நீங்க ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஹெல்ப் பண்ணுனீங்க என்றாள் காவ்யா. அதை கேட்கவும் கார்த்திக்கிற்கு மனதில் ஜில் என்று இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின்பு, எல்லோரையும் சந்தேகப்படக்கூடாது. நான் லாயருக்கு படிக்கும் போது ஒரு டயலாக் புக்ல படிச்சேன், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கேக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அது என்னன்னா, நம்ம எல்லாரையும் நம்புறது ரொம்ப ஆபத்து, அது மாதிரி யாரையுமே நம்பாம இருக்கிறது அதை விட ஆபத்து என்று சிரித்து கொண்டே கூறினான் கார்த்திக். அதை கேட்டதும் காவ்யா சிரித்து விட்டாள். அவள் சிரிப்பை பார்த்த கார்த்திக், எப்படியோ ஒரு வழியா சிரிச்சிட்டீங்களே, நான் இந்த டயலாக் படிக்கும் போது கூட நினைக்கல அது ஒரு நாள் எனக்கு இவ்வளவு யூஸ் ஆகும்னு. நீங்க ஒரு மாதிரி அப்செட்டா வந்தது ஏதோ முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருந்தது என்றான் கார்த்திக். ஒரு நொடி தன்னை மறந்து கார்த்திகையே பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. தன் முன்னாடி இருக்கும் கண்ணாடியை சரி செய்து காவ்யா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக்கிற்கு மனதில் இந்த நொடி இப்படியே தொடராதா என்று இருந்தது. அவனும் அவளையே பார்த்து கொண்டிருக்க சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்ட காவ்யா, உண்மைதான், ஆனா எல்லாரும் எப்படின்னு தெரியல, இனி உங்களை நம்புறேன் என்றாள். அதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு காரில் போவது போல் இல்லை, காற்றில் பறப்பது போல் இருந்தது. எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை கார்த்திக்கிடம் கூறியிருக்கிறார்கள், அப்போது எல்லாம் இப்படி உணர்ந்ததில்லை. வேண்டும் என்றே மறுபடியும் கார்த்திக் காவ்யாவிடம், நீங்க என்னமோ சொன்னீங்க, ஆனா அது என்னுடைய காதுல தான் சரியா விழுகல என்றான்.
காவ்யா மறுபடியும் சத்தமாக உங்களை முழுசா நம்புறேன் என்றாள். அவனுக்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. மறுபடியும் முன்னால் இருக்கும் கண்ணாடியை சரி செய்து பார்த்தான். அதை பார்த்த காவ்யா பின்னாடி ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, பின்னாடி எந்த வண்டியும் வரல, நீங்க கண்ணாடி அடிக்கடி பார்க்க தேவையில்லை என்றாள். பின்னாடி வண்டி வர்றத பார்க்கல என்றான் கார்த்திக். அப்புறம் என்று புருவம் நெறித்து கேட்டாள். ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு, அதுதான் அதை பாக்குறேன் என்றான் கார்த்திக். காவ்யா லேசாக புன்னகைத்து கொண்டே ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். சிறிது தூரம் செல்லவும் ஒரு மொபைல் சர்வீஸ் கடையை பார்த்ததும் காரை நிறுத்தினான் கார்த்திக். ஏன் காரை நிறுத்துறீங்க என்று கேட்டாள் காவ்யா. உங்க போன் வீணா போயிருச்சுன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்க என்றான். ஏன் என்று கேட்டாள் காவ்யா. கொடுங்க சொல்றேன் என்று கூறியதும் தன் பேக்கில் இருந்து போனை எடுத்து கார்த்திக்கிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு கார்த்திக் மொபைல் சர்வீஸ் செய்யும் இடத்திற்கு சென்றான். அந்த போனை கொடுத்து விட்டு வந்தவன் காவ்யாவிடம் காருக்கு வெளியில் இருந்து கொண்டு, இன்னும் அரை மணி நேரத்துல போனை சரி பண்ணி கொடுத்துருவாங்க என்றான். அச்சோ, நான் போன் சர்வீஸ் பண்றதுக்கெல்லாம் பணம் எடுத்துட்டு வரலையே என்றாள் காவ்யா பதட்டமாக. ஏங்க, அது பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரி வாங்க, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம், இன்னைக்கு காலையில கூட எதுவும் சாப்பிடல என்றான் கார்த்திக். இல்ல எனக்கு வேணாம், நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க என்று கூறினாள் காவ்யா. அவன் எங்கும் செல்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ஏங்க, காஃபி குடிக்க போகலையா என்று கேட்டாள் காவ்யா. இல்ல வேணாம் என்று கூறிவிட்டு வெளியில் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தன் டிஃபன் பாக்ஸை எடுத்து கார்த்திக் முன்னாடி நீட்டினாள். அதை பார்த்ததும் கார்த்திக், எனக்கா கொடுக்குறீங்க என்று கேட்டான். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தாள். லேசாக புன்னகைத்துக் கொண்டே அதை வாங்கி கொண்டான். அவன் சாப்பிடுவதற்காக ஒரு ஸ்பூன் கொடுத்தாள். அதை பார்த்ததும் கார்த்திக், நீங்களும் ஸ்பூன்ல தான் சாப்பிடுவீங்களா என்று கேட்டான். இல்ல, எக்ஸாம் டைம், சோ எழுத படிக்க வேலை இருக்கும், சாப்பாட்டு டயத்துல ஸ்பூன்ல சாப்பிட்டா அந்த நேரத்துல ஏதாவது எழுதி படிக்க ஈஸியா இருக்கும் என்றாள். ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு வாய் சாப்பிடவும், செம்மையா இருக்கு, நீங்க சமைச்சீங்களா என்று கேட்டான் கார்த்திக். இல்லை என்று தலையசைத்தாள். பின்ன அம்மா சமைச்சாங்களா? இல்ல என்று கூறிவிட்டு, உங்க ஃப்ரெண்ட் அர்ஜுன் இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க சமைச்சது என்றாள். சட்டென்று கார்த்திகிற்கு புறை ஏறியது. ஐயோ பாத்து என்று கூறியவள் தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள். அதை வாங்கி அவசரமாக குடித்துவிட்டு, அர்ஜுனோ உங்க அக்காவும் லவர்ஸ் தானே என்று காவ்யாவை பார்த்து கேட்டான் கார்த்திக். அந்த கேள்வியை கேட்கவும் காவ்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது என்றாள் காவ்யா. இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்தவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு டிஃபன் பாக்ஸை காவ்யாவிடம் கொடுத்துவிட்டு போனை வாங்க சென்றான். போனை வாங்கி வந்தவன் அதை காவ்யாவிடம் கொடுத்தான். காவ்யா அதை வாங்காமல், எவ்வளவு என்று கேட்டாள். பரவாயில்ல பிடிங்க என்றான். முதல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க, இல்லனா நான் அந்த கடையில போய் கேட்டுக்கிறேன் என்று காரில் இருந்து இறங்க போனவளிடம் 1100 ரூபாய் என்றான். சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த போனை வாங்கிக்கிறேன் பிளீஸ் என்றாள். கார்த்திகிற்கோ என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. அவளிடம் எப்படி பணம் வாங்குவது என்று யோசித்தவன் மனமும், அதுவும் நல்லதுதான், இப்ப காவ்யாவுக்கு காலேஜ் 2 நாள் லீவு, இந்த 2 நாளும் காவ்யாவை பார்க்க முடியாது. நாளைக்கு காவ்யா நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கினா காலேஜ் திறப்பதற்கு இடையில் காவ்யாவை ஒரு தடவை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் என்று தோன்றவும், சரி அப்போ நீங்க பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு போனை தன் சட்டையில் இருக்கும் ஜோபில் வைத்துக் கொண்டு கிளம்பினான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.